கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிப்போம். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எந்த பெண்களை பற்றி நாங்கள் பார்க்கின்றோமோ அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இந்த செய்தி தருகின்ற பொழுதும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்களோடு இடைப்படுமாக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ எல்லோரும் சம்மர் வெக்கேஷனில் இருப்பீங்க. இன்னும் 2 வீக்ஸ் கழித்து ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருங்க, காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மார்த்தாள் மரியாள். அவங்க 2 பேரும் சகோதரிகள். அதற்குரிய வேதாகம பகுதி யோவான் 11வது அதிகாரம். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் 11. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 45வது வசனம். அந்த அதிகாரம் முழுக்க அவங்கள பற்றி தான் வரும். அதுக்கப்புறம் 12வது அதிகாரம் 1லேருந்து 9. இது தவிர மற்ற காஸ்பல்லையும் மத்தேயு, மார்க்கு, லூக்காலையும் மார்த்தாள் மரியாளை பற்றி முக்கியமாக மரியாளை பற்றி குறிக்கப்பட்டிருக்கோம். என்னென்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயுல 26வது அதிகாரம் 6லேருந்து 13. அதுக்கப்புறமா மார்க்கில் பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரம் 3லேருந்து 9. லூக்கா 10வது அதிகாரம் 38லேருந்து 42. நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது மரியாள், மார்த்தாள், அவங்கள பற்றி தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நான் கேட்ட ஒரு செய்தி அப்படின்னா, அந்த செய்தி ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு செய்தி. அதில் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கேட்பார், நீ எப்படி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு நல்ல பணக்கார ஒருத்தர், அவருக்கு சரியான தூக்கம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதியாக படுத்தா கூட தூக்கம் வராது. ஆனால் அவர் ஒரு ஏழை விவசாயியை பார்ப்பார். நீ எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்க, எப்போ பார்த்தாலும் உன்னை பார்க்குறப்போ ஒரு கவலை எதுவுமே தெரியலையே அப்படின்வார். அதுக்கு அவர் சொல்வார், என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். அப்போது அங்கே போன உடனே அவர் இந்த 4 காரியத்தை செஞ்சின்னா நீ எப்போவுமே சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லுவார். அதை நான் சத்தியத்தோடு கம்பேர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம மார்த்தாள் மரியாளை பற்றி பார்த்துடலாம். அப்படின்னோடனே என்ன 4 காரியம்னா, ஃபஸ்ட்டு உன் கடனை செலுத்து அப்படின்வாங்க. அந்த கடன்றதை அவர் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே அந்த ஏழை விவசாயியோட பெற்றோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கூழ் குடித்து கொண்டிருப்பாங்க. அப்போது அவன் அந்த ஏழை விவசாயி என்ன சொல்வாருன்னா, இது என்னுடைய கடன். ஏன்னா என்ன பெற்றாங்க, வளர்த்தாங்க, எனக்குரிய காரியங்களெல்லாம் அவங்க செஞ்சாங்க. இப்போது வயசாயிடுச்சு. இந்த வயது முதிர்ந்த காலத்தில் அவங்களுக்கு அவங்க என்னை பெற்ற கடனை நான் தீர்க்கிறேன். அவங்கள நான் தான் பராமரித்து கொண்டு வருகிறேன். ஸோ முதல்ல என்ன, உன் கடனை செலுத்திடு. யாருக்கு? பெற்றோர்களுக்கு. அதே வேதாகமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்ன தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதுக்கப்புறமா யாத்திரையாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனம், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவது. இதெல்லாம் மோசேவோட நியாயப்பிரமாணத்தில் இருக்கின்றது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், உன் கடனை நீ செய்யணும். கடன் என்னென்னா, நம்மளுக்கு பெற்றோர்கள் அவங்க நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ரிட்டர்ன் யூ ஹேவ் டு. இப்போ நம்ம பேங்க்லேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ கடன் வாங்கினா அதை திருப்பி செலுத்துகிறோம்ல, அந்த மாதிரி இது உன்னுடைய கடமைன்னு நினைக்கிறத விட உன்னோட பெற்ற கடனை அவர் செய்யணும் அப்படின்றார். அதுக்கப்புறமா 2வது பார்த்திங்கன்னா தர்மம்னாக்கா, இப்போது நிறைய பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒன்று திருமணம் முடிந்து பெண்கள் செஞ்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா, ஒன்று கணவன் இறந்துருக்கலாம், அப்போ விடோயர். இன்னொன்று கணவனோடு ஒத்து போகாமல் இருக்கலாம், அதனால் தாய் வீட்டுக்கே திரும்பி வந்திருக்கலாம், டைவர்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா,
திருமணம் ஆகாமலே சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் அந்த விவசாயி என்ன சொல்வார்னா, இது நம்ம வந்து அந்த ஒரு நான் வந்து 4 காசு, 1 காசு வந்து பெற்ற கடனுக்கு நான் செலுத்துகிறேன், 2வது 1 காசை என்ன பண்ணுறேன்னாக்கா என்னுடைய சகோதரிகள் அங்கே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போனால் அவனுடைய சகோதரி வந்து கூழ் குடித்து கொண்டிருப்பாள். அதை பார்த்து சொல்லுவான், நான் தர்மம் செய்கிறேன். தர்மம்னா என்னென்னா, இந்த காலத்தில் எத்தனையோ பேர்கள் தன் கூட பிறந்த சகோதரிகளை வந்து அப்படியே விட்டுடுறாங்க, தவிக்க விட்டுடுறாங்க. அவங்களுக்கு வந்து கணவன் இல்லைனாலும் சரி, இல்லை டைவர்ஸ் ஆகி இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஆகாமல் தனிமையில் இருந்தாலும் சரி, கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. அப்போ அந்த ஏழை விவசாயி என்ன சொல்வாருன்னா, அது வந்து நீ தர்மமாக செய். தர்மம்னா என்ன பண்ணுவோம், நம்ம தானமாக கொடுப்போம், திரும்பி எதுவும் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ உன் சகோதரி அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, தர்மம் செய் நீ. அது ஒரு தர்மம் மாதிரி செய். அதே வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, யாத்திரை ஆகமம் 22 அது அதிகாரம் 22வது வசனம், விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விதவைகள் பற்றியும் திக்கற்ற பிள்ளைகளை பற்றி குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ தர்மம் செய்யணும். ஃபஸ்ட்டு என்ன, பெற்ற கடனை நீ செலுத்தணும், 2வது தர்மம் செய்யணும், 3வது வந்து உன் கடமையை செய். உன் கடமைன்னா என்ன, நீ வந்து ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுற, அந்த பெண்ணை வந்து நீ தான் கவனிச்சுக்கணும், அது உன்னோட கடமை. அப்போ 3வது யாரை பார்க்குறான், தன்னுடைய மனைவியை பார்க்க, அந்த விவசாயியோட மனைவி பார்க்குறான், அவள் கூழ் குடித்து கொண்டிருப்பாள். அப்போ வேதாகமத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்துலேயும் இருக்கும், எபேசியர்லேயும் இருக்கும். ஆதியாகமம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 2:24 அதே வசனம் தான் எபேசியர்லேயும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2:24, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்படின்னா திருமணம் ஆன பின்பு உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு உன் மனைவியோடு இசைந்திருப்பான்னா, பெற்றவங்களையோ மற்றவங்களையோ வீட்டை விட்டு தொறுத்துன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்து வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெண் உன்னை நம்பி வாழ வந்திருக்கா, அவளோடு நீ ஒரே மாமிசமாக இருக்கணும். எந்த ஒரு உறவும் உன் மனைவியோட மட்டும்தான் இருக்கணும். இந்த இல்லீகல் அஃபையர்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. திருமணத்திற்கு பிற்பாடு திருமண பந்தத்திற்கு உடன்படாத வேறு எந்த உறவும் இருக்கக்கூடாது. அதுதான் அதனோட அர்த்தம். உன் மனைவியோடு நீ இசைந்திருக்க வேண்டும், அதுதான் அதனோட அர்த்தம். அதுக்காக வேதத்தில் வந்து உன் பெற்றவங்களையும் இல்லை கூட பிறந்தவங்களையோ ஒதுக்கிடு, தூரத்தள்ளிடு, அவங்க கஷ்டப்பட்டால் கூட கண்டுக்காத அப்படின்னு சொல்லலை. ஸோ நம்ம வேதத்தை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ 3வது கடமை, ஃபஸ்ட்டு கடன், 2வது தர்மம், 3வது கடமை, 4வது அந்த பணக்காரன் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறான். அப்போ அவனுடைய பிள்ளைகள் வந்து குடித்து கொண்டிருப்பாங்க, கூழ் குடித்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவன் சொல்லுவான், இது வந்து என்னோட சேமிப்பு. இப்போ வந்து நம்ம ஃப்யூச்சருக்காக நிறைய பிளான் பண்ணுறோம்ல, நிறைய சேமிக்கிறோம். அப்போ இதுவும் வந்து வாழ்க்கையில் ஒரு சேமிப்பு மாதிரி. அப்படின்னா பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்வோம், நம்ம செய்வோம். நம்ம வயதான காலத்தில் அவங்க செய்வாங்கன்னு நம்பி வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறோம், ஒரு நம்பிக்கை பேரில் தான். ஆனால் எத்தனை பிள்ளைகள் வயதான பெற்றோர்களை கவனிக்கிறாங்கன்றது வந்து கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய அனாதைகள் இல்லம், நிறைய ஆதரவற்றோர் இல்லம் நம்ம இருக்கிறத பார்த்துட்ருக்குறோம், கண்கூட பார்த்துட்ருக்குறோம். ஸோ வேதத்தில் கூட என்ன கொடுத்துருக்குன்னாக்கா, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாய்த்திருப்பான். அப்படின்னா நீங்கள் வந்து பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா, அந்த பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அதுக்கப்புறம் அப்போ தான் வயசான காலத்தில் அவங்க உங்களை கவனிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ பைபிளையும் இதை தான் குறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த விவசாயி அழகாக சொல்லுவார். முதல்ல என்ன, கடன், பெற்றோர்களுக்கு உன் கடனை தீர்த்துடு,
2வது தர்மம், உன் உடன் பிறந்தவர்களுக்கு தர்மம் செய். 3வது கடமை, உன்னை நம்பி வந்த அந்த பெண்ணுக்கு நீ எல்லாவற்றையும் செய். 4வது வந்து சேமிப்பு, உன் பிள்ளைகள் பேரில் நீ வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தினாதான் அது வந்து பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் வளரும் பொழுது ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ப்பார்கள். ஸோ லைஃப்பில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா 4 காசு செலவு பண்ணால் போதும். இந்த 4 காரியத்துக்காக: கடன், தர்மம், கடமை, சேமிப்பு. ஸோ இது வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த 4 காரியத்துக்காகவும் நம்ம செலவு அவரோட சம்பாத்தியமே 4 காசு. அந்த 4 காசை இப்படி 4 பேருக்கு செய்கிறாரு. ஸோ இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாத்தாள் மரியாள் அதை வந்து நான் சில குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம போகலாம். முதலாவதாக சுருக்கமாக இந்த கதையை சொல்லிடுறேன். பெத்தானியான்ற ஊரில் யார் இருக்காங்கன்னா மார்த்தாள், மரியாள், அவங்களோட சகோதரர் லாசர் இருப்பாங்க. அங்கே பெத்தானியா எங்கே இருக்குன்னாக்கா எருசலேமிலிருந்து 2 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒலிவ மலை இருக்கும். அதனோட அடிவாரத்தில் தான் பெத்தானியா இருக்குது. ஸோ இயேசு வந்து எப்பெல்லாம் ஜெபம் பண்ண தனிமையில் போய் ஒலிவ மலைக்கு போகிறாரோ அப்போல்லாம் பெத்தானியாவில் இவங்க வீட்டுக்கு போவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து விருந்தோம்பல்ல மார்த்தாள், மரியாள், லாசரு சிறந்து விளங்கியிருந்தாங்க. இப்போது என்ன நடக்கும்னா லாசரு வந்து மறக்கும் தருவாயில் மறிக்கின்ற அந்த நோய்வாய்ப்பட்டு காணப்பட்டிருப்பார். அப்போ வந்து இயேசு கிறிஸ்துக்கு செய்தி போகுது, இந்த மாதிரி லாசரு வந்து சிக்கா இருக்கிறாரு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து வந்து 2 நாள் கழித்து அதுக்கப்புறம் தான் தாமதமாக அவங்க ஊருக்கு போவார். அப்போது மார்த்தாள், மரியாள் 2 பேரும் எதிர்கொண்டு வருவாங்க. அப்போ மார்த்தாள் வந்து அவ்விசுவாச வார்த்தைகளை சொல்லுவாள். ஆனால் மரியாள் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் மட்டும் இங்கே இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த காரியம் வந்து யோவான் 11 எடுத்துக்கோங்க, 23வது வசனம் பாருங்க. உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லுவார்னா, இது கர்த்தருடைய நாமம். 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க லாசர் வந்து மரித்திருப்பார்ல, அதனால அவர் வைத்திருந்த கல்லறைக்கு போவாங்க. அங்கே போனால் 4 நாள் ஆயிருக்கும். அப்போ வந்து அங்கே இருக்கிற ஆட்களை பார்த்து அந்த கல்லை புரட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ லாசருவே எழுந்து வெளியே வான்னு சொல்லுவார். அவர் வெளியில் வருவார், உயிரோடு திரும்பி வருவார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஆச்சரியமான விஷயம் இல்லை. அப்புறம் உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இன்னும் அநேகமாக கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இயேசு கூட வந்து அந்த இடத்துல கண்ணீர் விடுவார். இவங்க கண்ணீர், ஏன்னா நம்ம துயரத்தில் கூட அவர் பங்கு பெறாருன்றதை அது குறிக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து குணம், இயேசுடைய குணம் வந்து மரியாள் இடத்தில் காணப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இவங்க வீட்டுக்கு வருவார்ல, அப்போ வந்து மரியாள் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பாள். அதே மார்த்தாள் என்ன பண்ணுவான்னா, சமையல் வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்க. அப்போ வந்து மார்த்தாள் என்ன சொல்வா, இயேசு கிறிஸ்துட்ட, நான் மட்டும் வேலை செய்கிறேன், அவள் பாருங்க வந்து கூட மாட எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றா. இப்போ கூட நம்ம வீட்டில் அந்த மாதிரி தானே நடக்கும். சிஸ்டர்ஸ் இருந்தால் ஒருத்தர் வேலை செஞ்சு ஒருத்தர் சும்மா இருந்தாக்கா பயங்கர ஆர்கியூமெண்ட் வரும்ல. ஆனால் இந்த மரியாள் பாருங்க, இயேசுவினுடைய குணத்தை பெற்றவளாக காணப்பட்டாள். அவங்க வந்து அவங்க சகோதரி அவ்வளோ சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வார்த்தை கூட திரும்பி பேச மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அமைதியாக இருப்பாங்க, வாதாடவும் மாட்டாங்க. இது எதை குறிக்கிறதுனா இயேசுவின் குணத்தை குறிக்கிறது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மரியாள் இயேசுவின் குணத்தை பெற்றவளாக காணப்பட்டாள். கலாத்தியர் 5:22-23 கூறியிருக்கிறது போல ஆவியின் கனிகளை பெற்றவளாக காணப்பட்டாள். அதனால தான் அவங்க கோவப்படலை, வாக்குவாதம் பண்ணலை. ஸோ இந்த நேரம் நம்மளை பற்றி யோசித்து பாருங்கள். நம்மளை வந்து நம்மளுடைய
நம்மளுடைய வேலை செய்கின்ற இடத்துல நம்மளுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்மளை இழிவாக பேசும் பொழுதோ, நம்ம மேலே பழி சொல்லும் பொழுதோ, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நம்ம வந்து யாராவது நம்மளை ஏதாவது சொன்னாக்கா உடனே கோவப்படுறோமா, உடனே ஆத்திரப்படுறோமா, இல்லை அவங்கள ஏதாவது செஞ்சிடணும்னு நினைக்கிறோமா, அதெல்லாம் நம்மளை நாமளே பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஸோ நம்ம எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்போ வந்து அந்த குணங்கள் பெற்றவர்களாக காணப்படுவோம். ஸோ முதல்ல வந்து குணம், இயேசுவினுடைய குணம், அவருடைய பண்புகளை பெற்றவளாக இருந்தாள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் மரியாள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவர் சொல்கின்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்கல்ல. அப்போ ரெண்டாவது வந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தாள். கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பி நாடி சென்றாள். நம்ம வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அப்போ என்ன நடக்கும்னா, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும்னா என்னென்னா, அதிகாலையில் எழுந்து நம்ம வேதம் வாசிக்கணும், அது கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணணும், கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வாசித்த அந்த வசனங்களை தியானம் பண்ண வேண்டும். ஸோ தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பினா, அந்த பிரசன்னத்தில் தான் இருந்தா, அந்த பிரசன்னத்தை விட்டு எங்கேயுமே போகல. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், கர்த்தரோடு நேரத்தை செலவழித்தாள். நம்ம யோசித்து பாருங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தரோட நேரத்தை செலவிடுறோமா, இல்லை அவர் பிரசன்னத்தை விட்டு தூர விலகி போயிடுறோமா, அதை வந்து நம்ம சிந்திக்கணும். சங்கீதம் 119:9-11 பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணி அதை வாசித்து, அது ஒரு சில வீட்டிலலாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. நான்லாம் சின்னதில் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறதில்ல. அப்படின்னா ஒரு அதிகாரம் படித்தோன்னா அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வசனத்தையாவது, முக்கியமான கீவேர்ட்ஸுன்னு சொல்லுவோம், அந்த வசனங்களையாவது நான் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பழக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பழகுங்க. வெறும் மனப்பாடம் பண்ணாமல் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லித்தாங்க. ஸோ ரெண்டாவது என்ன, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில் தங்கியிருந்தாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா என்ன, கர்த்தரோடு உறவாடினா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தா. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, லாசரு வந்து மரித்து விட்டான்ற செய்தி கர்த்தருக்கு தெரியுது. அப்போ வந்து அந்த சகோதரனுக்காக அழுந்து புலம்புகின்றாள். மார்த்தாலும் சரி, மரியாளும் சரி, தன்னுடைய சகோதரனுக்காக ரொம்ப வந்து அழுது புலம்புறாங்க. அது எதை குறிக்கிறதுனா, அவங்க உடன் பிறந்தவர்கள் மேலே வைத்த அந்த பாசத்தை குறிக்கிறது, அந்த அன்பை குறிக்கிறது. நம்ம வீட்டில் கூட பாருங்கள், யாராவது நம்மளோட உடன்பிறப்புகளோ யாராவது இறந்து விட்டால், மரித்து விட்டாக்கா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு துக்கமாக இருக்கும், எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவங்கள வந்து நினைத்து கொண்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த லாசரு அவனுடைய சகோதரன் மரித்த போது இந்த சகோதரிகள், குறிப்பாக மரியாள் பார்த்திங்கன்னா, கர்த்தரிடத்தில் போய் கேட்பாங்கல்ல, நீர் இங்கே இருந்தால் அவங்க வந்து மரித்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவங்க அந்த சகோதரிகள் அழுகிறத பார்த்து அவருக்கும் வந்து அழுக வருது. அது எதை குறிக்கிறதுனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய துயரத்தில், நம்முடைய துன்பத்தில் பங்கு கொள்கிறார். நம்ம வந்து நினைக்கலாம், நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ, ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ, இல்லை ஏதோ ஒரு போராட்டத்துக்காகவோ நம்ம துக்கமாக இருக்கலாம், இல்லை அழுது கொண்டு இருக்கலாம், இல்லை ரொம்ப மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தர் வந்து அவர் சும்மா இல்லை, நம்மளுக்காக வந்து அவரும் வந்து துக்கப்படுறாரு, துயரப்படுறாரு, நம்மளுக்காக காரியங்களை செய்வார். நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஸோ மூணாவது எதுன்னா, அந்த சகோதரிகள் தன் சகோதரன் மேல் வைத்த அந்த அன்பு, அந்த பாசத்தை குறிக்கிறது. அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக துக்கம் கொள்கிறார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வசனம் இருக்கும், யோவானில் 11வது அதிகாரம் 34வது வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். இதுதான் மிக சிறிய வசனம், பைபிள்லேயே மிக சிறிய வசனம் எதுனா இதுதான், இயேசு கண்ணீர் விட்டார். ஸோ அது என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய துயரத்தில், நம்மளுடைய துன்பத்தில், நம்முடைய துக்கத்தில் அவரும் பங்கு கொள்கிறார் அப்படின்றது அதனோட அர்த்தம். அதுக்கப்புறமா 4வது பார்த்திங்கன்னா,
மரியாள் என்ன சொல்லுவான்னா விசுவாசமான வார்த்தை, தட் இஸ் பாசிட்டிவ் அப்ரோச். அதே மார்த்தாள் என்ன சொல்லுவாங்க, அந்த கல்லை எடுக்கிற முன்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் இறந்து 4 நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படின்றாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம போராடி கொண்டிருக்கோமோ, அப்போ வந்து நம்மக்கிட்ட எந்த விதமான நெகட்டிவ் அப்ரோச்சே இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். மரியாள் போல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசப்பா நீ இங்கே இருந்தினா எங்கள் சகோதரன் இறந்திருக்க மாட்டானேன்றப்போ அது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் வந்து இறந்திருந்தாலும் அவன் வந்து அந்த வசனத்தை பாருங்கள், 25வது வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஸோ அவங்க விசுவாசித்தாங்க, மரியாள் வந்து விசுவாசித்தாங்க. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதுக்கப்புறமா நம்ம அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதை பார்த்து மற்ற எல்லா ஜனங்களும் விசுவாசித்தார்கள். ஸோ அந்த இடத்துல மரியாள் வந்து விசுவாசம் வைத்து தன்னுடைய சகோதரன் உயிரோடு எழுப்பப்பட்டதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல பாருங்க, 45வது வசனம் பிற்பகுதி, யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் முள்ளவர்கள் ஆனார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள், இறந்தவங்கள உயிரோடு எழுப்புறாரு. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, லாசருவை வந்து ஒரு கல்லறையில் அடைத்து வைத்திருக்கிறாங்க, கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக என்ன பண்ணுவாருன்னா, அந்த கல்லை எடுத்து போட சொல்வார். ஜனங்க அங்கே இருக்கிறவங்க அதை எடுத்து போட்டப்புறம் அவரை வந்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதே போல் நம்முடைய பாவங்கள், நம்முடைய இச்சைகள், நம்முடைய வேண்டத்தகாத எண்ணங்கள், இவை எல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, எல்லாமே நம்மளுடைய அந்த பிரேத குழியில் நம்முடைய இருதயத்தில் அது வந்து அடைக்கப்பட்டு நம்மளை நாளுக்கு நாள் நம்மளை அது வந்து உருக்கி கொண்டு நம்மளை உருக்குலைத்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த கல்லை புரட்டுன்றாரு. ஸோ நம்மளுடைய இதய கதவை திறந்து அவரை உள்ளே வரவழைக்கும் பொழுது, உள்ளே அவர் வருவதற்கு அனுமதிக்கும் பொழுது, நம்மளும் வந்து அந்த உயிரற்ற பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு உயிருள்ள வாழ்க்கைக்கு, ஒரு நித்திய வாழ்க்கைக்கு, ஒரு ரட்சிப்புக்கு நம்மளை வழிநடத்த அவர் தயாராக இருக்கிறாரு. நம்ம வந்து கூப்பிடணும். ஸோ அதுதான் இங்கே வந்து அதை குறிக்கிறார். என்னென்னா, ஒரு குழி, அந்த குழியில் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய செய்கைகள், அருவருப்பான காரியங்கள், இது எல்லாமே புதைந்து கொண்டிருக்கு. அப்போது அதை மூடிக்கொண்டிருக்கிற அந்த கல்லை எப்படி எடுத்து போட்டாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய இதயத்தினுடைய கதவை திறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வா ஏசப்பா அப்படின்னு நம்ம உள்ள அனுமதிக்கிறோம் பாருங்கள். அப்போ நம்ம வந்து சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மளுடைய இதயத்தில் வந்துட்டாருன்னு வச்சுங்க, அவர் நம்மளோடு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நம்ம அப்போ மனுஷரெல்லாம் தேடவே மாட்டோம், நாடவே மாட்டோம். ஸோ எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது, அதை மறக்காதீங்க. அதுக்கப்புறமா 5வதாக பஸ்கா அந்த பண்டிகைக்கு முன்னாடி 6 நாட்களுக்கு முன்பாக மரியாள் வந்து சீமோன் வீட்டில் தான் இந்த விலையுயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றி, அதுக்கப்புறமா தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து முத்தமிட்டாள்னு பார்த்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, யோவான் 12வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கில் பார்த்திங்கன்னா அதே வந்து அந்த பரிமள தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினால் இருக்கும். ஸோ இது எதற்கு அடையாளமாக கருதப்படுகிறதுனா, அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் தைலம் பூசி அவ வந்து அதை வெளிப்படுத்துகிறான்.
ஸோ இயேசுவின் மரணத்தை இது முன் அறிவிக்கிறது. அவளுடைய செய்கை எப்படி இருக்குன்னாக்கா, இயேசுனுடைய மரணத்தை குறித்ததாக காணப்படுகிறது. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்தாள். அவள் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை விசுவாசித்தாள். அவள் 3ஆம் நாள் கழித்து அவர் வந்து உயிர் தெழப் போகிறார் என்பதை விசுவாசித்தாள். ஸோ இதை எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் அந்த காலத்துலேருந்தே இந்த பழக்கம், இறந்தவர்களை வந்து குளிப்பாட்டி அந்த நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஒரு பெர்ஃப்யூமோ இல்லை பவுடரோ எதையோ ஒன்று அவங்க உடம்பெல்லாம் போட்டு ஒரு நறுமணத்தோட, ஏன்னா மரித்த பிறகு அந்த உடல்லேருந்து ஒரு துர்நாற்றம் வெளியே வர ஆரம்பிக்கும்ல. ஸோ அப்போது அந்த தைலம் அதெல்லாம் பூசுகிறப்போ பரிமள தைலம்லாம் அந்த துர்நாற்றம் போய் நறுமணம் வீசும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழறோமோ, அப்போ வந்து ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு பிள்ளையாக, ஒரு நற்சாட்சி பிள்ளையாக நம்ம வந்து வாழலாம். அதுக்கப்புறமா 6வது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இயேசுவோடு ஐக்கியமாக வாழ வேண்டும். எப்படி வந்து மரியாள் வந்து இயேசுவுக்கு முதலிடம் தந்தாள் அப்படின்னா, அவர் வந்த உடனே அவள் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவர் சொல்லுகின்ற அந்த பிரசங்கத்தை தான் கேட்டுக்கொண்டிருந்தாள். இது எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் வந்து தந்த அந்த முதலிடம். ஸோ நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இடத்தை தரணும். ஸோ 6வது என்ன, அதிகாலையில் பார்த்திங்கன்னா அவரை தேட வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானம் பண்ண வேண்டும், அதுக்கப்புறமா வந்து ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம பெற்ற அந்த நல்ல காரியங்களை, நல்ல பண்புகளை, அதுக்கப்புறமா வந்து நாம் பெற்ற கர்த்தரிடத்துலேருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு கூற வேண்டும். ஸோ கர்த்தருக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் முதலிடம் தர வேண்டும். இப்போ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுகிறோமா என்பதை நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டும். கடைசியாக மரியாள் வந்து சாட்சியாக வாழ்ந்தா. எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சாட்சி தருவார். அவளை பார்த்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சாட்சி தராரு. அந்த மாதிரி நம்மளை வந்து யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வந்து நம்ம மேலே நம்மளை பார்த்து, நீ ஒரு சாட்சியாக வாழற, நீ வந்து ஒரு நல்ல, நான் எப்படி உனக்கு கற்றுக் கொடுத்தனோ அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் வந்து இப்போ பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்படி நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்பொழுது புதிய கிருபை பெற்றவர்களாக, புதிய பலனை பெற்றவர்களாக காணப்படுவோம். ஏன்னா இந்த வாழ்க்கையில் சாத்தான் வந்து நிறைய வலைகளை நம்மளுக்காக விரித்து வைத்திருப்பான். ஒன்று வந்து நம்ம கோவப்படுற மாதிரி இருக்கலாம், இல்லை நம்ம வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கலாம், இல்லை எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கலாம். நம்மளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம செஞ்சே இருக்க மாட்டோம், ஒரு காரியத்தை செஞ்சோன்னு சொல்லி யாராவது நம்ம மேலே பழி போடலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் தான் சாத்தான் நமக்கு விரிக்கின்ற வலைகள். அந்த வலையில் சிக்காத வண்ணம் எதை நம்மளை பாதுகாக்கிறதுனா இந்த சத்திய வசனம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி அதை ஜபத்தில் கர்த்தரோடு ஐக்கியமாக அவருக்கு முதலிடத்தை தந்து நாம் வாழ வேண்டும். அதுக்கப்புறமா இந்த எல்லா காரியத்தையும் நம்ம வந்து சந்திக்க நம்மளுக்கு கர்த்தர் வந்து புதிய கிருபையும் புதிய பலனையும் தருவார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மாத்தாள் மரியாள், இவங்களில் பார்த்திங்கன்னா மரியாளை பற்றி தான் நிறைய கூறப்பட்டிருக்கும். மார்த்தாளும் சகோதரி தான், ஆனால் 2 பேருக்குள்ள நிறைய வித்தியாசங்கள். மரியாள் பார்த்திங்கன்னா நல்ல குணங்களை, கர்த்தரின் குணங்களை பெற்றவளாக காணப்பட்டாள். 2வது, அவள் எப்பவுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தாள், இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தின் அருகே அமர்ந்திருந்தாள். 3வது பார்த்திங்கன்னா அவள் தன் சகோதரனிடத்தில் அன்பாக கரிசனையாக இருந்ததுனால தான் தன் சகோதரன் மரித்தபோது அந்த துயரத்தை துக்கத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தர் வந்து அந்த அவங்க மேலே உருக்கமாக இருந்தார், மனதுருக்கமாக இருந்தார், அந்த துயரத்தில் துக்கத்திலையும் பங்கு பெற்றார். அதனால தான் அவங்க அழும்பொழுது இவரும் கண்ணீர் விட்டார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா 4வது வந்து மரியாள் கிட்டேருந்து ஒரு விசுவாசமான வார்த்தை தான் வெளிப்பட்டது. அவிசுவாசமான வார்த்தையே அவளிடத்திலிருந்து காணப்படவில்லை. அவள் வைத்த அந்த விசுவாசத்தின் பேரில் அந்த லாசர் வந்து உயிரோடு எழுப்பப்பட்ட பின்பு அந்த ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் வந்து கர்த்தரை விசுவாசிக்க தொடங்கினார்கள். 5வது பார்த்திங்கன்னா மரணத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை முன் அறிவித்ததாக அவளுடைய செயல் காணப்பட்டது. அந்த பரிமள தைலம் வந்து கர்த்தருடைய தலையின் மேலும்
அதுக்கப்புறமா பாதத்திலும் அவள் பூசினது வந்து கர்த்தர் வந்து மரிக்க போறார் என்பதை முன் அறிவித்ததாக காணப்படுகிறது. 6வது பார்த்தீங்கன்னா, முதலிடம் தர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்குமே அந்த இடத்த நீ தரவே கூடாது. அது உன் பெற்றோர்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை உன் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாவற்றுக்கும் முன்பாக நீ யாரை வந்து முதல்ல நீ முதலிடம் தர வேண்டும். யாருக்கு தரணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் முதலிடம் தர வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையாக, இயேசுவே நம்மளை பார்த்து சாட்சி கூறுகின்ற மாதிரி இருக்கணும். எப்படி யோபுவை பார்த்து சொன்னார்ல, அவன் வந்து நீதிமானாக இருக்கிறான், அவன்கிட்ட ஒரு பாவமும் இல்லை அப்படின்னு சொன்னார் பாரு. அந்த மாதிரி உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வாரா, இவங்க நீதியாக இருக்கிறாங்க, இவங்களிடத்துல ஒரு பாவமும் இல்லை, உண்மையாக இருக்கிறாங்க, நல்ல இவங்க வந்து நான் கொடுத்த அந்த கட்டளையை பின்பற்றுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாத்தாள் மரியாளை பற்றி பார்த்த நாம் வந்து நம்மளை நாமளே சோதித்து பார்க்க வேண்டும். இப்போ வந்து அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த நல்ல பண்புகள் வருவதற்காக ஜெபம் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ போராட்டங்கள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி செயல்படுறோம், நம்ம எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கு 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்கள் அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே. ஏசப்பா, மரியாளை பற்றி பார்த்தோம், சகோதரியான மார்த்தாளையும் பார்த்தோம். கர்த்தாவே, எப்படி மரியாள் உம்முடைய பண்புகளை பெற்றவளாக, ஆவியின் கனிகள் பெற்றவளாக வாழ்ந்தாள். ஏசப்பா, அவள் உம்மோடு விசுவாசத்தோடு வாழ்ந்தாள், உமக்கு முதலிடத்தை தந்தாள், உம்மிடத்தில் அன்பாகவும் கூட பிறந்தவர்களிடத்தில் கரிசனையாகவும் காணப்பட்டாள், அவர்களுக்காக துக்கம் பெற்றாள். ஏசப்பா, அவள் உமக்காக சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாள். ஏசப்பா, அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்காக நாங்கள் வாழ எங்களை மாற்றும். ஏசப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு குணத்தை தாரும் கர்த்தாவே. இயேசுனுடைய பண்புகள், இயேசுனுடைய குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். ஏசப்பா, அதுக்குரிய எத்தனை சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் உம்முடைய அந்த குணத்திலிருந்து நாங்கள் மாறக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் மாம்சீகத்தில் ஏசப்பா எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். ஏசப்பா, அத்தனை நேரத்திலும் நாங்கள் பொறுமையாக விசுவாசத்தோடு உம்மை நம்பி உமக்கு முதலிடத்தை தந்து அந்த வெற்றியின் வாழ்க்கையை வாழ புதிய கிருபையும் புதிய பலனையும் தாரும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. யாரெல்லாம் நோயின் பிடியில் இருக்கிறாங்களோ ஏசப்பா, அவங்களுக்கெல்லாம் நீர் விடுதலையை தாரும் கர்த்தாவே. தாரும் ஆண்டவரே. இயேசுவை எப்படி ஏசப்பா நீர் எப்படி லாசருக்காக மனதுருகி அழுதீரோ ஏசப்பா, அதே போல் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஏசப்பா வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தாரும் கர்த்தாவே. எவ்வளவு பெரிய கொடிய நோய் இருந்தாலும் ஏசப்பா, அவை அனைத்தையும் உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, அவை எல்லாவற்றையும் நீர் ஒரு நொடியில் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து உம்முடைய நாமம், உம்முடைய தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக அவர்களை நீர் விசுவாசத்தில் உறுதிப்படவும் பலப்படுத்தவும் வேண்டுமாய் உம்முடைய கிருபையும் பலனையும் தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.